தேசிய பங்கு சந்தை NSE இந்தியாவின் நவீன நிதி புரட்சி. இந்தியாவின் வர்த்தக உலகம் டிஜிட்டல் மயமாக மாறியது எப்போது தெரியுமா? 1990களின் தொடக்கத்தில் காகித பங்குகளும் சத்தமிடும் தரகர்களும் நிறைந்திருந்த சந்தையை ஒரு கணினித் திரைக்குள் கொண்டு வந்த அந்த புரட்சிதான் தேசிய பங்கு சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE. மும்பையின் குர்லா காம்ப்ளெக்ஸ் பகுதியில் அமைந்துள்ள இதன் தலைமையகம் இன்று இந்தியாவின் நவீன பொருளாதாரத்தின் நுழைவு வாயிலாக திகழ்கிறது. இதன் வரலாறு 1992இல் தொடங்குகிறது. இந்திய பங்கு சந்தையில் அதிக வெளிப்படைத்தன்மையையும் வேகத்தையும் கொண்டுவர வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசால் இது உருவாக்கப்பட்டது. 1994இல் தனது வர்த்தகத்தை தொடங்கிய NSE இந்தியாவிலேயே முதன்முதலில் முற்றிலும் கணினிமயமாக்கப்பட்ட ஸ்கிரீன் பேஸ்ட் ட்ரேடிங் வசதியை அறிமுகப்படுத்தியது. வெறும் 2 ஆண்டுகளில் வர்த்தக அளவில் இந்தியாவின் முதன்மை சந்தையாக இது உருவெடுத்தது. சென்செக்ஸ் 30 நிறுவனங்களை கண்காணிப்பது போல NSEயின் அடையாளமாக விளங்குவது நிஃப்டி 50. இது இந்திய பொருளாதாரத்தின் 13க்கும் மேற்பட்ட வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த 50 முன்னணி ப்ளூ சிப் நிறுவனங்களின் தொகுப்பாகும். பெயர் காரணம் நேஷனல் மற்றும் 50 ஆகிய 2 சொற்களின் இணைப்பே நிஃப்டி. கணக்கீடு இதுவும் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் முறையிலேயே கணக்கிடப்படுகிறது. இந்தியாவின் மொத்த பங்கு சந்தை மதிப்பில் சுமார் 60%த்திற்கும் அதிகமான பங்களிப்பை இந்த 50 நிறுவனங்களே கொண்டுள்ளன. முக்கியத்துவம் நிஃப்டி 50 என்பது வெறும் எண்கள் அல்ல, அது இந்தியாவின் டாப் 50 நிறுவனங்களின் கூட்டு செயல்பாட்டை காட்டும் ஒரு கண்ணாடி. NSEயின் தனிச்சிறப்புகள் வேகம் மற்றும் தரம். NSE வெறும் சந்தை மட்டுமல்ல, இது ஒரு தொழில்நுட்ப அதிசயம். தொழில்நுட்பம் செயற்கைக்கோள் தொடர்பு மூலம் இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் பங்கு வர்த்தகத்தை கொண்டு சென்ற பெருமை NSEவையே சாரும். வர்த்தக அளவு இந்தியாவிலேயே அதிக அளவிலான பங்குகள் வால்யூம் மற்றும் வழித்தொடர்ந்தல் வர்த்தகம் டெரிவேட்டிவ்ஸ் நடைபெறும் முதன்மையான தளம் இதுதான். உலக தரம் உலகளாவிய பங்கு சந்தைகளின் வரிசையில் ஒப்பந்தங்களின் எண்ணிக்கையில் NSE தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. முதலீட்டாளர் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி இன்று NSE பங்குகள் மட்டுமல்ல, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், கடன் பத்திரங்கள் மற்றும் கரன்சி வர்த்தகம் என ஒரு பிரம்மாண்டமான நிதி சந்தையாக விரிவடைந்துள்ளது. தேசிய பங்கு சந்தையின் வருகைக்குப் பிறகுதான் டிமேட் கணக்குகள் மூலம் பங்குகளை டிஜிட்டலாக சேமிக்கும் முறை இந்தியாவில் வேரூன்றியது. செபியின் கடுமையான விதிமுறைகளின் கீழ் இயங்கும் NSE ஒவ்வொரு சாமானிய முதலீட்டாளரின் பணத்திற்கும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. 1992இல் ஒரு சிறிய விதையாக தொடங்கப்பட்ட NSE இன்று இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பங்கும் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சியில் உங்களையும் ஒரு பங்காளியாக மாற்றுகிறது. நிஃப்டி ஏறினால் அது வெறும் எண்களின் உயர்வு மட்டுமல்ல, இந்திய நிறுவனங்களின் தன்னம்பிக்கையின் உயர்வு. வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.